ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் வந்துட்டு லயோவில்லி தியரம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது ஹையர் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எஃப் இஸ் பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் தென் எஃப் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாக இருக்குது, என்டையர் ஃபங்க்ஷனாக இருக்குது. என்டையர் ஃபங்க்ஷனாக அனலிட்டிக் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அனலிட்டிக் எவ்ரிவேர்னால் நம்மளால் பவர் சீரீஸாக எழுத முடியும் அந்த ஃபங்க்ஷனை. ஸோ அப்போ வந்துட்டு எஃப் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் states that any bounded entire function ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் that is analytic everywhere on the complex plane must be constant. இதுதான் லியோவில்லி தியரம் சொல்கிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மேஜிக்கல் பேக்கரி இருக்குது. அதால் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கேக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு கேக்குமே வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனில் ஒரு வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் z is equal to 0, z is equal to 1 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு கேக்கும் ஒவ்வொரு வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது. No matter how far you go, the cake size values are always bound and never exceed a 10 size. அதாவது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு போய் அந்த கேக்கை சாப்பிட்டாலுமே சரி, அதாவது எப்படி சொல்கிறதுனா, அது வந்து ஒரு மேஜிக்கல் லேண்டு. எங்கே கேக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த ஒரு பர்டிகுலர் மேஜிக்கல் பேக்கிங் இதுலேருந்து தான் வருது. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தூரம் போய் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா, அந்த கேக்ஸ் எல்லாமே சேம் சைஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மேஜிக்கல் லேண்டுக்குள்ளேயே. ஸோ பவுண்டடாக இருக்குது. ஓகே, என்டையராக நீங்கள் எங்கே போய் சாப்பிட்டாலும் அது வந்து சேம் சைஸில் தான் இருக்கும். ஓகே, ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு என்டையர் அனலிட்டிக் எவ்ரிவேர் அந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன் இஸ் பவுண்டட். ஓகேவா? பவுண்டட் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் than or equal to 10 இந்த மாதிரி இருக்குது. ஃபார் ஆல் இசட் இன் சி ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் இசட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லியோவில்லி தியரம் இது தானே சொல்லுது, லைக் என்டையர் ஃபங்க்ஷன் பவுண்டடாக இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம சில ப்ராப்ளம்ஸையும் இது மூலயமா காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸையும் கூட சால்வ் பண்ணலாம். ஸோ தட் g of z is equal to e power iz is not bounded on the entire complex planeல வந்துட்டு not bounded அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். பேசிக்காக e power x அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே நமக்கு என்ன ஆகும், அது வந்துட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டாக? அது பவுண்டடே கிடையாது, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒருவேளை இசட் அப்படின்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படின்றது குறிக்கும். அதே மாதிரி ஐஇசட் அப்படின்னாலும் அதே தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இமேஜினரி ஆக்சிஸோடது மட்டும் பார்க்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு ஐஒய் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் முதல்ல. ஓகேவா? இமேஜினரி ஆக்சிஸில் அதோட வேல்யூ எப்படி இருக்கும், ஏன்னா இங்கே ஐஇசட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஐஒய்னு எடுத்திங்கன்னா ஜி ஆஃப் ஐஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர், ஓகே, இ பவர் ஐ இன்ட்டு இசட்டோட வேல்யூ ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐ இன்ட்டு ஒய் என்ன வரும், -1ன்னு வரும். ஸோ -y அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ வந்து y டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டு பாருங்கள். இந்த y டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இ பவர் -இன்ஃபினிட்டின்னு வருது. அதை 1/e பவர் இன்ஃபினிட்டின்னு எழுதலாம். இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி விச் இஸ் 0ன்னு வருது. ஓகேவா? இப்போ y டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது இ பவர் -5 டென்ஸ் டு 0வாக இருக்குது. இப்போ y டென்ஸ் டு -இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க. இ பவர் -இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது இ பவர் இன்ஃபினிட்டின்னு வரும். இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான். ஸோ ரொம்ப லார்ஜாக போகுது. இட்ஸ் நாட் பவுண்டட். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட் பை லியோவில்லி தியரம். அதாவது இது வந்துட்டு நம்ம நாட் பவுண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா? அதை வந்துட்டு அதுதான் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் போட்டு பார்க்குறோம். ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது எவ்வளோ இருக்கும், -இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது எவ்வளோவா இருக்கும்னு பார்க்கும்போது ரொம்ப லார்ஜ். ஸோ அதனால் நம்ம நாட் பவுண்டட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமேட்டு நம்ம லியோவில்லி தியரம் படி இது வந்து நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். லைக் கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேல்யூஸ் உங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.